இந்த அருமையான ஞாயிறு பொழுத நம்ம அற்புதமாக செலவிட்டுருக்கோம். வணங்கான் படம் பார்க்க வந்தேன். ஸோ அந்த படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூவில் ஒரு சின்ன கமெண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்பவும் அற்புதமான ஒரு படம். கதை, திரைக்கதை எல்லாமே வந்து நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் பாலா சார் படத்தில் என்ன அப்படின்னா, ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அந்தளவுக்கு வில்லனோட கேரக்டரை மெயினாக வச்சுட்டு அந்த கிளைமேக்ஸ் வந்து எப்போவுமே வேறு மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கண் கலங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். சினிமா திரையரங்குகள்லேருந்து வெளியே வரும்போது நம்ம கண்ணில் ஒரு சின்ன கலக்கம் இருந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பாலா சாரோட படத்தோட டெம்ப்ளேட். இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி சமுதாயத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்றது நம்மளோட கையிலையும் சமுதாயத்தோட கையிலையும் இருக்குது. சமுதாயம் இந்த சென்ஸ் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்தது தான் சமுதாயம். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அரசாங்கம். ஸோ நம்ம இந்த 2 பேரோட கையில் தான் இருக்குது. அதை படம் வந்து ரொம்பவும் தெளிவாக சொல்லியிருக்கு, ஆழமாக சொல்லியிருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இயலாத ஒருத்தன், அவனுக்கு வந்து வாய் பேச வரல, காது கேட்கல, ஓகேவா, அவனோட மொழி அப்படின்றதே ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் தன்னோட சகோதரியோட அன்பு, அப்புறம் வந்து காதலியோட அன்பு, இந்த 2க்காகவும் வந்து அதிகமாக ஒரு முன்னுரிமை கொடுக்குறான். அதே மனிதன் வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன தப்பு, அந்த தப்பை வந்து அவனால் வந்து நார்மலாக ஒரு சாதாரண மனிதன் கடந்து போகிற மாதிரி அவனால் கடந்து போக முடியலை. அந்த மனப்பக்குவத்தில் இருக்க யாராக இருந்தாலும் அப்படி தான், அவங்களால அந்த மாதிரி கடந்து போக முடியாது. ஸோ அதை வந்து அவன் என்ன மாதிரி வெளிப்படுத்தியிருக்கான், ஓகேவா. ஸோ நம்ம நார்மலான பர்சனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, சரி இது நம்ம லைஃப்பில் நடக்காத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவோம். பட் அந்த மாதிரி மனநிலைமையில் இருக்க ஒரு மனிதனால் அதை கடந்து போக முடியலை. ஸோ அதுக்கு அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அதுக்கு அந்த சமுதாயம் அரசியல் அவனுக்கு வந்து என்ன ஒரு உதவி பண்ணியிருக்கு, ஓகேவா. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க கடைசியில். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படம் முழுக்க திரையரங்குகளில் பார்க்கக்கூடிய படம். நம்ம வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது உட்காந்து பார்த்துக்கலாம், இல்லைனா வீட்டில் மொபைல்லையோ டிவிலையோ உட்காந்து பார்த்துக்கலாம். அப்படின்னா அந்த வைப் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்றது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் பெரிய மெசேஜை ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸில் வந்து சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சமுத்திரக்கனி சார் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், பொய் சொல்கிறது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி உண்மையை மறைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா, குற்றவாளிகளை வெளியே கொண்டு வரதுக்கு மெயின் சோர்ஸை நம்ம பார்க்குறதே உண்மை தான், உண்மையான ஆதாரங்கள் தான். அந்த உண்மையான ஆதாரங்கள் மறைக்கிற பட்சத்தில் எங்கேயோ ஒருத்தருக்கு, ஓகேவா, எங்கேயோ ஒரு குற்றவாளிக்கு நல்ல விதமாக நம்ம வழிவகுத்து கொடுக்குறோம். ஸோ அது தப்பு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெசேஜ் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஹீரோயின் வந்து ஃபாதர்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, என்னோடய காதலுக்காக நான் வந்து மதம் மாறுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து தப்பு. அஸ் எ பர்சனல் கமெண்ட்டை நான் சொல்கிறேன், இது வந்து தப்பு தான். எந்த ஒரு காதலுமே, ஒரு காதலனையோ இல்லை காதலியையோ நீ வந்து உன்னோட ஒரிஜினல் கேரக்டர்லேருந்து, ஒரிஜினல் நம்பிக்கையிலேருந்து நீ வந்து வெளியே வா, அப்போ தான் நான் வந்து உன்னை வந்து உண்மையாக அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ட்டு எந்த காதலும் சொல்லாது, காதலனும் காதலியோ சொல்ல மாட்டாங்க, ஓகேவா. பட் இன்றைக்கி சமுதாயத்தில் அது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நான் எதுக்கு அண்டர்லைன் பண்ணி இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையான காதல் அப்படின்றது அந்த காதலனையோ காதலியையோ ஒரு சேர ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளும். அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நான் அந்த மதத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங்கான மெசேஜை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவேன். இவங்க வந்து இன்னொரு ஆல்ரெடி கிறிஸ்டினாக இருக்காங்க, ஹிந்துக்காக இவங்க வந்து மாறி போகிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு பெருசாக இதில் வந்து ஒரு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா, காதலை காரணம் காட்டி மதத்தை காரணம் காட்டி காதல் வந்து பிரியக்கூடாது அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஹீரோயின் சொன்னாங்க. நான் வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணி அதெல்லாம் வரவேற்பேன். ஸோ இது வந்து உண்மையான ஒரு விஷயம், இன்றைக்கி வந்து நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மதத்தை காரணம் காட்டி நிறைய காதல்கள் வந்து இன்றைக்கி பிரிஞ்சு போயிட்டுருக்கு. மதத்தை காரணம் காட்டி காதல்கள் வந்து பிரிய தேவையில்லை. அதுக்கு மாறாக அவங்க அந்த மதத்தையும் ஏற்றுக்க பழகணும். இது என்னோடய மதம், அடிஷ்னலாக நான் வந்து ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன், காதல் செய்கிறேன், அவங்களோட மதம், அதையும் நான் ஏற்றுக்கிறேன், தப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்லி பழகணும், சொல்லி வாழணும்.
அவங்களோட மதத்துக்காக நான் என்னோடய மதத்தை விட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது என்னோடய தனிப்பட்ட பர்சனல் கருத்து. நான் பார்த்த நிறைய பேர் என்னோடய வாழ்க்கையில் இப்போ நான் என்ன மனநிலைமையில் இருக்கிறேனோ அதே மாதிரி மனநிலைமையில் அவங்க என்னோட மதத்தை, என்னோடய காதலியோட மதத்தை, என்னோடய காதலனோட மதத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பக்குவத்தில் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டோம். நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி அந்த ஹீரோயின் சொன்னாங்கள்ல, அந்த மெசேஜ் தேவை அப்படின்னா தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த கன்னியாகுமரி மக்களோட வாழ்வாதாரம், அந்த குறிப்பிட்ட மக்களோட அந்த கடற்கரை பக்கத்தில் இருக்காங்கல்ல, அந்த மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்க வந்து டூரிஸ்ட் கூட எப்படி வந்து இம்பேக்ட் பண்ணுறாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து ரொம்பவும் தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. எனக்கும் வந்து கூடன்குளம் தான், கன்னியாகுமரிக்கு பக்கம், ஆல்மோஸ்ட் 25 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் கன்னியாகுமரி. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நான் ஏதோ எங்கள் ஊருக்கே போயிட்டு மறுபடியும் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இந்த படம் ஃபுல்லாக. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தை பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அந்த ஹீரோ வந்து அருண் விஜய் சார் வந்து உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு உள்ளே போயிடுவார். அந்த டைமில் நம்ம வந்து இது ஜஸ்ட் படம் தான் அப்படின்றதே மறந்துட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு தங்கச்சி இருக்காங்க, அப்புறம் வந்து காதலி இருக்காங்க, அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நிமிஷம் படத்துக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். அந்த ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மென்டாலிட்டியில் போயிடுவோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக பாலா சாரோட படம். கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கண்கலங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வேளை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, பாசத்துக்கு கொஞ்சம் அடிக்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்கலங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் மெயினாக இன்னொரு விஷயம் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எல்லாருமே அந்த படக்குள்ளே எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு வில்லனை ஸ்ட்ராங்காக வச்சு அந்த வில்லனுக்கான ஒரு கதையை செட் பண்ணி வில்லனை ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நகர்த்தி இந்த கதையை என்ன ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா படம் இன்றைக்கி வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இது பாலா சார் படம் தான். பட் அந்த கிளைமேக்ஸில் நம்ம பாலா சார் படத்தை பார்ப்போம், படத்தோட அங்கங்கே ஒரு சில பகுதிகளில் பாலா சாரோட படத்தை பார்ப்போம் நம்ம. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலா சாரோட படமானு கேட்டால் அந்த வில்லனுக்கான ஸ்பேஸ் மிஸ் ஆனது. கொஞ்சமும் படம் வந்து ரொம்ப குறை சொல்ல, படம் வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. அந்த ஹீரோவுக்கான பார்ட் வந்து எவ்வளோக்குள்ள முக்கியமோ அதே மாதிரி வில்லனுக்கான பார்ட்டும் முக்கியமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னமும் படம் வந்து டாப்பாக போயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போவும் வந்து அருண் விஜய் சாரோட கெரியரில் இது வந்து ஒரு நல்ல படம் தான். ஏன்னா அவரோட ஆக்டிங் பக்காவாக செட் பண்ணிட்டார். அருண் விஜய் சார் வந்து இந்தளவுக்கு நடிப்பார் அப்படின்ட்டு எனக்கு நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் அவர் ஆக்ட் பண்ணி பார்த்ததில்ல. சூர்யா சாரை பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து இதே படத்தில் அவர் ஆக்சுவலாக இது அவரோட படம் தான், அவர் மிஸ் பண்ண படம் தான். அவர் நடிச்சிருந்தார் அப்படின்னா அவரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அருண் விஜய் சார் வந்து இந்த மாதிரி படங்கள் நடித்ததில்லை. இது அவரோட ஃபஸ்ட்டு படம் தான். பட் படத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியாது. இதை வந்து அவரோட ஃபஸ்ட்டு படம் தான். பாலா சாரோட இயக்கத்தில் அவர் வந்து இந்த மாதிரி கேரக்டரில் நடிக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் வந்து அந்த ஹீரோ கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ரொம்பவும் நல்ல படம் ஆக்சுவலாக. ஒரு சில இடத்துல வந்து லேக் ஆகும். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இன்டர்வல் வரைக்குமே படத்தோட கதை என்னன்னு தெரியாமல் உங்களை நீங்களே மெய் மறந்து பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும், ஓகே படத்தோட கதை இது தானா, இதை நோக்கி தான் படம் போகுதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிய வரும். மொத்தத்தில் நல்ல மெசேஜ். ஒரு சில மெசேஜ் வந்து எல்லாருமே ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னா எனக்கு அது சொல்ல தெரியல. எல்லாருமே ஏற்றுக்கிடுவாங்களான்ட்டு எனக்கு சொல்ல தெரியல. பட் நல்ல படம், ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம். ஒரு சில காட்சிகளை தவிர திரையரங்குகளில் பார்க்கக்கூடிய படம். ஓடிடியில் இல்லைன்னா மொபைலில், லேப்டாப்பில், டிவியில் பார்க்கக்கூடிய படம் இது இல்லை. ஓகே, எனக்காக உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டதுக்காக ரொம்ப நன்றி. நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வ்ளாகில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.